அன்னாபிஷேகத்தின் வரலாறு. அன்னாபிஷேகத்தின் பின்னணியில் சிவபெருமான் தனது ஒரு சாபத்தில் இருந்து விடுபட்ட புராணக் கதை உள்ளது. பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய கதை. ஒரு காலத்தில் 5 தலைகளைக் கொண்டிருந்த பிரம்மன் தன்னையே சிவபெருமானுக்கு நிகராக எண்ணி கர்வம் கொண்டார். பிரம்மனின் கர்வத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் அவருடைய ஒரு தலையை தனது கையால் கொய்தார். இதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து துண்டிக்கப்பட்ட பிரம்மனின் தலை அவரது கையை விட்டு நீங்காமல் பிச்சை பாத்திரமாக ஒட்டிக்கொண்டது. அந்த பிச்சை பாத்திரம் நிறையும்போதுதான் சாபம் நீங்கும் என்பதால் சிவபெருமான் கபாலத்துடன் பிச்சை எடுத்து அலைந்தார். இறுதியில் காசிக்குச் சென்றபோது அன்னை அன்னபூரணி பார்வதியின் வடிவம் தனது அன்புடன் உணவு அளிக்க அந்த கபாலம் அன்னத்தால் நிறைந்து சிவபெருமானை விட்டு நீங்கியது. அன்னபூரணி சிவனுக்கு அன்னமிட்டு சாபத்தை நீக்கிய அந்த தினம் ஐப்பசி பௌர்ணமி என்பதால் அன்றைய தினத்தில் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் செய்யும் வழக்கம் வந்தது.